தங்க இடமில்லாமல் வீதிகளில் படுத்து உறங்கிய சிறுவன் பாம்பேயே பார்த்து பயந்த தாதாவான கதையை தான் நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம். மறைந்து ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையிலும் அவரது கதை நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. பாம்பே வாழ் தமிழர்களின் பாதுகாவலராகவும் கடவுளாகவும் திகழ்ந்தவர்தான் வரதாபாய் என்கிற வரதராஜ முதலியார். 1926ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்த வரதராஜன் சிறு வயதிலேயே பள்ளி படிப்பு பிடிக்காமல் ஊரை விட்டு ஓடினார். தன்னுடைய இளமை காலத்திலேயே சென்னைக்கு சென்ற வரதராஜன் அங்கு துறைமுகத்தில் கூலி வேலைகளை செய்து வந்தார். எவ்வளவு ஓடி ஓடி வேலை செய்தாலும் வறுமை அவரை துரத்தி கொண்டே இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் ரயிலில் ஏறி பாம்பே விக்டோரியா ரயில் நிலையத்தில் வந்திறங்கினார். அந்த ரயில் நிலையத்திலேயே தன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார் வரதராஜன். அங்கு வரும் பயணிகளின் சூட்கேஸ்களையும் மூட்டைகளையும் சுமந்து சம்பாதித்தார். இரவு நேரங்களில் ரயில் நிலையங்களிலேயே அவர் படுத்துறங்கினார். பல நாட்கள் சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் பட்டினி கிடந்ததும் உண்டு. அந்த சமயத்தில் அவரது பசிக்கு சாப்பாடு போட்ட இடம்தான் பிஸ்மில்லா ஷா தர்கா. விக்டோரியா ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்த அந்த தர்கா தான் அவருக்கு பல வேளைகளில் உணவளித்தது. தன்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற ஆசையில் பாம்பே வந்த வரதராஜனுக்கு பணம் என்பது அத்தனை எளிதாக வரவில்லை. பாம்பேயில் அவரது வாழ்க்கையும் நிம்மதியாக இல்லை. தன்னுடைய நிறத்தை வைத்து பலர் அவரை கேலி செய்து காலாபாபு என்று அழைக்கவும் செய்தனர். இதையெல்லாம் கண்டு கொள்ளாத வரதராஜன் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே மனதில் வைத்திருந்தார். பாம்பே மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் 1954ஆம் ஆண்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். இதனால் பாம்பேயில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்தது. இதை தன்னுடைய சாதகத்துக்கு பயன்படுத்தி கொண்ட வரதராஜன் கள்ளச்சாராயம் காய்க்க அதை விற்கவும் தொடங்கினார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க பாம்பே முழுவதும் காவல்துறை தீவிரமாக செயல்பட்டது. ஆனால் அவர்களது கண்களில் மண்ணை தூவிவிட்டு கார் மற்றும் லாரி டயரின் டியூபுகளின் மூலம் சாராயத்தை ஊற்றி அதை கடத்தி பாம்பே முழுவதும் சப்ளை செய்து வந்து பணம் பார்த்தார் வரதராஜன். பிசினஸ் புயல் வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து பல இளைஞர்களை பாம்பேக்கு அழைத்து வந்தார் வரதராஜன். தமிழ் இளைஞர்கள் பாம்பேயை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். அவரது கள்ளச்சாராய தொழில் மேலும் விரிவடைந்தது. ஒரு பக்கம் கள்ளச்சாராய தொழில் விரிவடைய, மறுபக்கம் பாம்பே துறைமுகத்தில் கடத்தல் தொழிலும் அமோகமாக இருந்தது. மாதந்தோறும் 10 முதல் 15 லட்சம் வரைக்கும் லாபம் பார்த்தார். எப்போதும் அவர் ஏங்கியிருந்த பணம் கையில் வந்தது. கையில் பணம் வந்ததும் தான் சிறுவயதில் உணவில்லாமல் தவித்தபோது தனக்கு உணவளித்த பிஸ்மில்லா ஷா தர்காவில் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளிக்க தொடங்கினார். பாம்பேயில் முக்கிய டானாக உருவெடுத்தார் வரதராஜன். வரதராஜன் வரதாபாயாக உயர்கிறார். எல்லாம் நன்றாக சென்றிருந்த போது பாம்பே துறைமுகத்தில் கடத்தல் விவகாரத்தில் வரதாபாய் கைது செய்யப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட வரதாபாயை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர்தான் ஹாஜி மஸ்தான். பாம்பே துறைமுகத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தவர்தான் ஹாஜி மஸ்தான். வரதாபாயை பார்த்து ஹாஜி மஸ்தான் வணக்கம் தலைவரே என்று வணங்கினார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் இருந்து தொழிலுக்காக பாம்பே வந்தவர்தான் மஸ்தான். அவர் அப்போது மிகுந்த செல்வம் செழித்த டானாக இருந்தார். செல்வம் இருந்தாலும் அவரிடம் இல்லாத ஒன்று மக்கள் ஆதரவு மற்றும் மக்கள் சக்தி அவர் பக்கம் இல்லாமலே இருந்தது. அந்த மக்கள் சக்தி வரதாபாயிடம் இருந்தது. சிறையில் வரதாபாயிடம் டீலிங் பேசிய மஸ்தான் துறைமுகத்தின் ஒரு பகுதியை வரதாபாய்க்கு கொடுத்து வரதாபாயிடமிருந்து ஆட்கள் சிலரையும் வரதாபாயின் ஆதரவையும் பெற்றார். மஸ்தானின் செல்வாக்கால் சிறையிலிருந்து வெளியே வந்தார் வரதாபாய். வரதாபாய் மற்றும் ஹாஜி மஸ்தான் கூட்டணி 20 ஆண்டுகளாக பாம்பேயின் நிழலுலகை ஆட்சி செய்தது. தன்னை நம்பி வந்த தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட தேவைகள் அனைத்தையும் வரதாபாய் சந்தித்தார். பல காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகளும் கூட தங்களால் இயலாதவைகளை வரதாபாய் மூலம் செய்து முடித்தனர். கடத்தல், கள்ளச்சாராயம் என பல வழக்குகள் வரதாபாய்க்கு எதிராக இருந்தாலும் காவல்துறையினரால் அவரை நெருங்கக்கூட முடியவில்லை. பாம்பே தாராவியை தன்னுடைய கோட்டையாகவே மாற்றி வைத்திருந்தார். தாராவிக்குள் எந்த ஒரு காவல்துறை அதிகாரி நுழைந்தாலும் மக்களை தாண்டிதான் வரதாபாயை சந்திக்க முடியும் என்ற நிலை அப்போது இருந்தது. மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து மக்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் சம்பாதித்திருந்தார் வரதாபாய். மக்களை மீறி வரதாபாயை எட்டுவது என்பது இயலாத ஒன்றாகவே இருந்தது. இதனால் வரதாபாயுடன் பாம்பே காவல்துறையினர் டீலிங் பேசினர். வரதாபாய் செய்யும் கடத்தல் வேலைகளை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவதாக, ஆனால் மக்களை கொலை செய்யாமல் இருக்குமாறு பேசியதாக தகவல் கசிந்தன.
வரதாபாயின் வாகனம் வந்தால் காவல்துறையினர் அதை சோதனை செய்யாமலே விடத் தொடங்கினர். இது வரதாபாயின் தொழிலை மேலும் விரிவடைய செய்தது. ஹாஜி மஸ்தானுடன் இணைந்து வரதாபாய் பாம்பேயை ஆட்சி செய்தார். தாராவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வரதாபாய் சொல்வதுதான் சட்டம், அவர் கை காட்டுபவர்தான் கவுன்சிலர் என்ற நிலை ஏற்பட்டது. இதை தடுத்து நிறுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. வரதாபாய் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். இரத்த தானம், அன்னதானம், இலவச ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல மக்கள் நல திட்டங்களை தமிழர்களுக்காக செய்தார். பாம்பே வாழ் தமிழர்கள் மற்றும் ஏழைகளுக்கு கடவுளாக திகழ்ந்தார் வரதாபாய். இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டுவர 1980ஆம் ஆண்டு களமிறங்கினார் இன்ஸ்பெக்டர் YC பவார். அதிரடியான கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். வரதாபாயின் ஆட்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலரை அவர் என்கவுண்டர் செய்தார். பலர் கைதும் செய்யப்பட்டனர். வரதாபாயின் ஆதிக்கத்தை நிறுத்த எடுக்கப்பட்ட இந்த அதிரடி முடிவு பலருக்கு அதிர்ச்சி அளித்தது. 1983ஆம் ஆண்டு இறுதியில் வரதாபாயின் தொழில் மொத்தமும் அழித்தொழிக்கப்பட்டது. அவர் வேறு வழியின்றி சென்னைக்கு திரும்பினார். யாருக்கும் அடங்காத தாதாவாக உலா வந்த வரதாபாய் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக பதுங்கியிருந்தார். 1988ஆம் ஆண்டு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். தன்னுடைய நண்பன் வரதாபாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்னையிலிருந்து பாம்பேக்கு வரதாபாயின் உடலை சார்ட்டர்ட் பிளைட் மூலம் எடுத்துச் சென்றார் ஹாஜி மஸ்தான். வரதாபாய் என்கிற வரதராஜ முதலியாரின் வாழ்க்கை நிகழ்வுகள் பல படங்களில் காட்சியாக இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் வரதாபாயின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். மேலும் காலா, தலைவா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மும்பை போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களிலும் வரதாபாயின் ரெஃபரன்ஸ் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு நிழலுலக தாதாவாக இருந்த வரதாபாயின் குடும்பம் இன்றளவும் பாம்பேயில் உள்ள பிஸ்மில்லா ஷா தர்காவில் ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்து வருகிறது.